அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் SLTJ உறுப்பினர்களிடத்திலே ஒரு அன்பாக இந்த வினாவை கேட்கிறேன். அதாவது 2 நாள் நடந்த விவாதத்தில் இப்போது நாம் பயன்படுத்துகின்ற அல் குர்ஆன் இது ஒளி வடிவமானது, ஒளி வடிவம்தான் உண்மையானது என்று சொன்னீர்கள். ஆனால் இன்று சமூகத்திலே நாங்கள் எல்லோரும் இந்த குர்ஆனை பின்பற்றுகின்றோம், இந்த குர்ஆனுக்கு கண்ணியம் செலுத்துகின்றோம், எங்களுடைய கரங்கள் இருக்கின்ற குர்ஆனை மதிக்கின்றோம். இப்போ நீங்கள் சொன்ன கருத்தை பார்க்கின்ற போது குர்ஆன் ஒளி வடிவம் தானே, எழுத்து வடிவத்தில் இருக்கின்ற அல் குர்ஆன் மனிதர்களால் எழுதப்பட்டது தானே என்ற கருத்து உங்களிடமிருந்து வந்தது. நாங்கள் கேட்கிறோம், இந்த எழுத்து வடிவத்தில் இருப்பது மனிதர்களால் எழுதப்பட்டதனால் இந்த குர்ஆனை கண்ணியப்படுத்துவது அவசியம் இல்லையா? இந்த குர்ஆனை எழுத்து வடிவத்தில் இருக்கின்ற குர்ஆனுக்கு மரியாதை செலுத்த தேவையில்லையா? இந்த குர்ஆனை பயன்படுத்துகின்ற அத்தோடு அந்த குர்ஆனில் பிழைகளும் இருக்கலாம் என்று சொன்னீர்கள். எனவே பிழைகளும் இருக்கின்றதா என்ற கேள்வியை உங்களிடத்திலே அன்பாக வினவும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போது இருக்கக்கூடிய குர்ஆன் நம்முடைய குர்ஆனாக இல்லையா? ஒளி வடிவத்தில் தான் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டது என்று நீங்கள் சொல்கிறீர்களே, அப்போ இந்த குர்ஆனை நாம் கண்ணியப்படுத்த வேண்டாமா என்று அழகான கேள்வியை சகோதரர்கள் கேட்டார்கள். இதற்கு பதிலை நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் மறுபடியும் அவருக்காக நாம் சொல்கிறோம். குர்ஆன் என்பது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது, இப்போதும் இருக்கிறது. அதை நாம் கடைபிடிக்கலாம், வாழ்க்கையில ஏற்று நடக்கலாம், அந்த குர்ஆனை ஓதலாம், அந்த குர்ஆனை நம்ம படிக்கலாம். இதில் மாற்று கருத்தே கிடையாது. குர்ஆனை இல்லை, குர்ஆனை கிடையாது, குர்ஆனை இப்போ இல்லை என்று சொன்னதை போன்று ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்படுகிறது. ஆனால் நம்ம சொல்லவே இல்லை. நம்ம என்ன சொல்ற, இந்த பிரச்சனை எப்போ வந்துச்சு? இது எது குர்ஆன்ங்கிற டாபிக்கே இந்த தலைப்பில் கிடையாது. இந்த பிரச்சனை எப்படி வந்துச்சுன்னா, எதிர்த்தரப்பு சகோதரர்கள் தான் அவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த இதை காட்டி, நூலை காட்டி, இதுதான் குர்ஆன், அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று சகோதரர்கள் சொன்னார்கள். அதுக்கு நம்ம ரொம்ப பதில் சொல்லாமே இருந்தோம், ஏன்னா தலைப்புக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி. ஆனால் சகோதரர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்த அதை சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டுச்சு. ஏனென்றால் அவர்கள் காட்டக்கூடியதுல அல்லாஹ் சொல்லாத விஷயங்களையும் அவர்கள் சேர்த்திருக்கிறார்கள். அதான் டாபிக். இப்போ அல்லாஹ் சொன்னதும் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ் சொல்லாத விஷயங்களும் அதுல இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதை குர்ஆன் என்று மக்களுக்கு மத்தியிலே காண்பித்தார்களோ, சொன்னார்களோ, அதையும் வைத்திருக்கிறார்கள், அது இல்லாத விஷயங்களையும் வைத்திருக்கிறார்கள். இது நம்ம பொய்யா சொல்லல, இது அவர்களும் ஏற்றுக்கொண்ட விஷயம்தான். இந்த விவாதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, இந்த ஐன் போட்டது யாரு, ஜுஸூன்னு எழுதுனது யாரு, மன்சில்னு எழுதுனது யாரு, ஷாஃபி மதுஹப் ஹனஃபி மதுஹபுடைய சஜ்தா வசனங்கள் என்று எழுதுனது யாரு, மக்கின்னு எழுதுனது யாரு, மதனின்னு எழுதுனது யாரு என்ற கேள்வியை நம்ம பட்டியலாக கேட்டோம். இதுக்கு அவர்கள் தெளிவான பதில சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இல்ல, சஹாபாக்கள் காலத்துல இல்ல, உஸ்மானுடைய காலத்துல இல்ல, பிற்காலத்தில் நாங்களாக இஜ்மாவாக போட்டுக்கொண்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்ப நம்ம தான் கேட்டோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சேர்க்கலன்னு சொன்னா, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில சேர்க்கலன்னு சொன்னா, அதை எதுக்கு நம்ம கடைபிடிக்கணும்? அப்ப நீங்க இதுதான் குர்ஆன் காட்டினீங்களே, அதுல குர்ஆனில் இல்லாத விஷயங்களை நீங்க வச்சிருக்கீங்களே என்று நம்ம கேள்வி கேட்டோம். இப்போ நம்ம பதில் குர்ஆன் இருக்குதா இல்லையான்னு கேட்டா, குர்ஆன் இருக்குது. அவர்கள் சுட்டி காட்டி அந்த ஹதீஸுக்கு நம்ம விளக்கம் சொன்னோம். குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நம்ம அப்படியே சொன்னா குர்ஆன் இருக்கிறது, அதெல்லாம் நீக்கி விட வேண்டும். குர்ஆன்ல இல்லாத விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடாது, அது கெட்ட செயல். இன்னைக்கு நீங்க இஜ்மான்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துல இல்லாத விஷயத்தை சேர்த்துக்கிட்டீங்க. பின்னாடி முஜ்தஹித்னு ஒரு கூட்டம் அவங்க இல்லாத ஆளுக்காளு சேர்ப்பாங்க. இது ஒரு நல்ல அதபா, நல்ல ஒரு செயலா? குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம்னு சொல்றீங்க, அப்படிதான் நம்பிக்கிட்டு இருக்கிறோம் எல்லா பேரும், குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம்னு. அப்ப அல்லாஹ் நமக்கு என்ன சொன்னான்னு அதுதானே செய்யணும். ஆளுக்கு இப்ப நீங்க சேவிங்க சஜ்தாவுடைய வசனங்கள்னு, பின்னாடி வர்றவங்க அவங்க ஆளுக்குன்னு ஒண்ணு சேர்ப்பாங்க. இப்படி ஆளுக்காளு சேர்த்தா குர்ஆனை பார்க்கறதுல என்ன நிலைமை ஏற்படும்? குர்ஆன்ல ஒரு ஒற்றுமை வருமா? மாற்று மதத்தோடு பார்த்தா என்ன கேள்வி கேட்பாங்க, என்னங்க இது குர்ஆனுங்கிறாங்க, அது ஒவ்வொன்றும் ஒரு வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நபிகள் நாம எல்லா பேரும் எதோ குர்ஆன் ஏற்றிருக்கிறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்
இருந்து ஆரம்பிக்கிறத நம்ம குரான் ஏத்துக்கிறோம், அதை நம்ம குரான் சொல்லத்தான் செய்யறோம். அதை ஏத்துக்கோங்க. குரானுங்கிறது ஒளி வடி மூலம் ஒளி தான், மூலம் எங்க ஒளி தான். அது நம்ம பல கேள்விகளை கேட்டோம். எப்படி கேட்டோம்? நீங்க எழுத்து தான் மூலம், எழுத்து தான் மூலம் அப்படின்னு சொல்றீங்களே, எழுத்து மூலம் சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குரானை எழுத்துல கொடுத்தானா, புத்தகத்துல கொடுத்தானா? சஹாபாக்கள்லாம் உஸ்மான் அவங்க தொகுக்கிறதுக்கு முன்னாடி உள்ளங்கள்ல வச்சிருந்தாங்களே, அவங்களாம் குரானை கடைபிடிக்கலையா? குரான் இல்லையா அந்த சமுதாயத்துல? அவங்க தானே குரானை கடைபிடிச்ச சமுதாயம். அப்படிலாம் நம்ம கேட்டோம். அதுக்கு சகோதரர்கள் எந்த பதிலையும் சொல்லல. அப்போ ஒளியில இருக்கக்கூடிய அடிப்படையா வச்சு நீங்க அதே மாதிரி மாத்தம் செய்யாம சேர்க்காம கூட்டாம இன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா அது குரான் தான், அது குரானை விளங்கக்கூடிய சாதனம் தான், அதை நம்ம மறுக்கவே இல்லை. அப்ப குரானை கண்ணியப்படுத்த வேண்டாமான்னு கேட்டாங்க. குரானை கண்ணியப்படுத்தணும். கண்ணியப்படுத்துறது என்ன? அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். குரான்ல இல்லாத சேர்க்க கூடாது. குரான்ல இல்லாத சேர்க்கிறது குரானை அவமதிக்கிறது, குரானை கேவலப்படுத்துறது. குரானை கண்ணியப்படுத்துறதுங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை குரான் சொன்னாங்களோ அதை அப்படியே சொல்றது தான் கண்ணியப்படுத்துறது. அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும். குரான் அல்லாத வேற எங்கேயும் போகக்கூடாது. என்னுடைய கேள்வி, இஸ்லாமிய சட்ட அமுலாக்கல் சங்கம் சேர்ந்த ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்களை நான் கேட்கிறேன். விவாத ஒப்பந்த தலைப்பு இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரங்கள். இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் என்று சொல்கிற பொழுது அடிப்படை என்று சொல்றது வேற, பிரிவு சொல்றது வேற. அந்த அடிப்படையில இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது என்ற கேள்விக்கு குர்ஆன், ஹதீஸ், இஜ்மா, கியாஸ் இந்த நாளையும் பதிலாக சொன்னால் நாடும் 4 வகைன்றது சாதாரணமா எல்லாருக்கும் விளங்கும். இந்த அடிப்படையில நீங்க இஜ்மாவை ஆரம்பிக்கிற நேரத்தில் அப்துல் ரஹ்மான் மௌலவி அவங்க சொன்னாங்க, இத்திஃபாக்கு முஜ்தஹிதி ஹாதில் உம்மா, இந்த உம்மத்துடைய இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் ஏகோபித்தெடுக்கிற முடிவு இஜ்மான்னு ஒரு கருத்தை சொன்னார். அதே தரப்புல பேசப்படுற நேரத்தில் போன்ற வசனங்கள் எடுத்து வச்சு இதுல ஒன்றுபடுறதுதான் இஜ்மா அப்படி சொன்னார். இன்னொரு கட்டத்தில் பேசிக்கொண்டு போற நேரத்தில் கருத்து வேற்றுமை இல்லாம உலமாக்கள் ஒன்றுபடுறது இருக்குதானே, அதுதான் இஜ்மா. இப்படி 3 கருத்து நீங்க பதிவு செஞ்சீங்க. இந்த 3 கருத்துல தலைப்போட ஒப்பிட்டு பார்க்கிற நேரத்தில் முரண்பாடு இருக்கிறது. முதலாவது நீங்க சொன்ன வரைவிலக்கணத்தை எடுத்து பார்த்தா குர்ஆன் ஹதீஸோட நபிகளார் காலத்துக்கு பின்னால உலமாக்கள் ஒன்று சேர்ந்து எடுக்கிற முடிவு இஜ்மா. அப்ப 4வது 3வது வந்துட்டு. ஆனா குர்ஆன் ஹதீஸ்ல வந்ததுல தான் ஒன்றுபடணும், உலமாக்கள் கருத்து வேற்றுமை படாம ஒன்றுபடுறதுதான் இஜ்மான்னு பார்த்தா வரைவிலக்கணத்துக்கு முரண்படுது. கேட்கிற கேள்வி என்னன்னா, நீங்க ஏற்றுக்கொண்டு வந்த அடிப்படைகள் 4, சொல்றீங்க குர்ஆன் ஹதீஸுக்கு வாரது இஜ்மா. எது சரி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரொம்ப அழகான ஒரு கேள்வியை அவர் முன்வைக்கிறார். நாம் இந்த கேள்விக்கு தெளிவான பதிலை விவாதத்தின் ஒரு கட்டத்தில் அல்ல பல கட்டங்களில் முன்வைத்தோம். 3 கட்டத்தில் நாம் சொன்னாலும் ஒன்றுக்கொண்டு முரண்பாடான விஷயத்தை நாங்கள் சொல்லலை. நாங்கள் என்ன சொன்னோம்? இத்திஃபாக்கு முஜ்தஹிதி ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்தினுடைய ஆய்வாளர்கள் ஒன்றுபடுவதுதான் இஜ்திஹாத் என்று சொன்னோம், இஜ்மான்னு சொன்னோம். இந்த உம்மத்தினுடைய ஆய்வாளர்கள் ஒன்றுபடுவதற்கு பெயர்தான் இஜ்மான்னு சொன்னோம். இப்ப அவர் அதை கொஞ்சம் வித்தியாசமாக, அடுத்ததாக சொன்னதை கொஞ்சம் வித்தியாசமாக விளங்கி கொண்டார். நாம் மூலாதாரம், இந்த விவாதத்தின் தலைப்பாக எதை போட்டிருக்கிறோம்? இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது என்று போட்டிருக்கிறோம். அந்த மூலாதாரம் 4 என்று விவாதிக்க நாங்கள் வந்தோம். இப்போ அவர் சொல்றாரு, சாதாரணமாக குர்ஆன் வேறு, ஹதீஸ் வேறு, இஜ்மா வேறு, கியாஸ் வேறு என்று வேறு வேறு என்று சாதாரணமாக எல்லோருக்கும் தெரியும் என்றார். வேறு வேறுண்டா என்ன? வேறு வேறுண்டா என்ன? ஒன்றோடு ஒன்று தழுவியது, பெயரால் வேறானது, அதற்காக அடிப்படையிலே வேறானதா? இல்லை.
குர்ஆனும் ஹதீஸும் 100க்கு 100 வேறானதா? இல்லை. குர்ஆனை பல இடங்களில் ஹதீஸ் தழுவி வருகிறது. அதனால் 100க்கு 100 ஹதீஸ் வேறாக இருக்க வேண்டும், குர்ஆன் வேறாக இருக்க வேண்டும் என்ற கருத்தல்ல. அதே போன்று இஜ்மாவும் குர்ஆன் ஹதீஸுக்கு உள்ளே உள்ள விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுவதற்கு தான் இஜ்மான்கிறது. கியாஸ் என்பதும் அல் கியாசு ஸஹீஹ், நாங்கள் சொன்ன ஷைத்தான் பிடிச்ச கியாசும் இருக்குது, அது அல்ல. சரியான கியாசும் குர்ஆன் ஹதீஸுக்கு உள்ளே செய்யப்படுகிற அந்த ஆய்வின் போது கையாளப்படுகிறதான் கியாஸ் என்றும். இதை நீங்க வித்தியாசமா வழங்கிட்டீங்க. இஜ்மா என்பது வேறு. நான் திரும்பி திரும்பி சொன்னேன், இந்த தவறான அபிப்பிராயம் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, இஜ்மா என்பது மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை அந்தந்த காலத்தில் உள்ள அறிஞர்கள் செஞ்சு இதை செஞ்சுக்கலாமே என்று எடுக்கிற முடிவு தான் இஜ்மாண்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி ஒரு நாள் அதுக்கு இஜ்மாண்டு பேரே அல்ல, எந்த கிதாபிலையும் அப்படி வரையற எழுதவும் இல்லை. அந்தந்த காலத்தில் ஏற்படுகின்ற மார்க்க பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகளின் போது என்ன செய்கிறார்கள்? அறிஞர்கள் ஒன்றுபடுகிறார்கள். எங்கே ஒன்றுபடுகிறார்கள்? சில விடயங்களுக்கு நேரடியான ஆயத்திலிருந்து விடை கிடைக்கலாம், சில பிரச்சனைகளுக்கு நேரடியான ஹதீஸிலிருந்து விடை கிடைக்கலாம், சில பிரச்சனைகளுக்கு நேரடியாக பெற முடியாது. அந்த நேரத்தில் வேறு வழிமுறைகளை, அது போன்ற அதுக்கு ஒப்பான செயல்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்திருக்கும். அந்த நடந்த நிகழ்வை வைத்து ரசூலுல்லாஹ் ஒரு தீர்ப்பு கொடுத்திருப்பார்கள். அந்த தீர்ப்பை வைத்து கியாஸ் பிடித்து இதற்கு தீர்ப்பளிப்போம் என்று எல்லோரும் ஒன்று சேர்ந்திருப்பார்கள். அதுக்குத்தான் இஜ்மான்னு பேரு. இது அல்லாம குர்ஆன் ஹதீஸுக்கு வெளியில போய்கிட்டு அதோட தொடர்பே இல்லாத விஷயத்துல ஒன்றுபடுகிறதுக்கு இஜ்மான்னு பெயர் அல்ல, அதுக்கு கியாஸ் என்றும் பெயர் அல்ல. அப்படி அதுக்கு அதை மூலாதாரமாக வச்சிருந்தா நாங்கள் முஸ்லீமாக இருக்க முடியுமா? முஸ்லீமாகவே இருக்க முடியாது. குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பால் போய் முடிவெடுக்கிற அதிகாரம் யாருக்கு இருக்குது? யாருக்குமே அல்லாஹ் அந்த அதிகாரத்தை தரல. அது ஒரு சாதாரண மனுஷனும் விளங்கக்கூடியது. அப்ப இஜ்மாவை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. குர்ஆன் ஹதீஸுக்குள்ள இருக்கிற ஒன்றுல போய் ஒற்றுமைப்படுறது, குர்ஆன் ஹதீஸுக்குள்ள தற்காலத்துக்கு தேவையான என்ன பிரச்சனை இருக்குதோ அதுல மார்க்க அறிஞர்கள் ஒன்று சேர்ந்து எடுக்கப்படுகின்ற முடிவுக்கு பெயர் தான் இஜ்மா. அதை நாங்க ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்றை காட்டினோம். சஹாபாக்களுடைய பிரச்சனையை உதாரணமாக காட்டினோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான போது என்ன செய்தார்கள்? எங்கே அடக்கம் செய்வது என்பதில் பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. சரித்திரம் படுத்திருக்கிறீர்கள், பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. ஒருவர் அங்கென்கிறார் இங்கென்கிறார், பிரச்சனை முத்திக்கொண்டே போகிறது. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், ஒரு நபி எங்கு வஃபாத் ஆகிறாரோ அங்குதான் அடக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இந்த வாதத்தை முன்வைத்தார்கள். இந்த ஹதீஸை முன்வைத்தவுடன் எந்த ஒரு நபித்தோழரும் அதுக்கு இப்படி பொருள் எடுக்கலாம், அப்படி வேறு சில மசாலாக்களில் சஹாபாக்கள் அப்படி வித்தியாசமான முடிவு எடுத்திருக்கிறார்கள், அதுக்கு வித்தியாசமான பொருள் இருக்குது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்திலே அனைவர்களும் இந்த ஹதீஸ் இதுதான் கருத்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஹ்மது வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பாத். என்னுடைய கேள்வி ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தை உரியது. என்னுடைய பெயர் முஹம்மது ரிதுவான் பின் நியாஸ். கேள்வி: அல் குர்ஆன் அல் ஹதீஸின் நேரடி கருத்தை வைத்து சகல விடயங்களுக்கும் தீர்வு காணலாம் என்கிறீர்கள். நபியவர்கள் காலத்தில் இல்லாத புதுவகையான பிரச்சனைகள் நாளாந்தம் உலகில் எழுகின்றது. இதற்கான ஃபத்வாக்களை தெளிவுகளை எப்படி எங்கிருந்து எடுப்பது? உதாரணமாக டெஸ்டிங் பேபி என்ற ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை. சில மக்கள் குழந்தைகள் இல்லாத காரணத்தினால் டெஸ்டிங் பேபி செய்து கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறார்கள். சில முஸ்லீம்கள் செய்கின்றார்கள், சில மக்கள் செய்யலாமா இல்லையா என்று இந்த மாதிரி விதமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து இது கூடும் அல்லது குர்ஆனிலிருந்து ஹதீஸிலிருந்து இது கூடாது என்று எவ்வாறு அவர்களுக்கு தெளிவுபடுத்துவது தான் என்னுடைய கேள்வி. டெஸ்டிங் பேபி என்று சொன்னால் அது ஆணுடைய விந்தையோ அல்லது இன்னொரு ஆணுடைய விந்து எடுத்து தன்னுடைய பெண்ணில் வைத்து செய்யக்கூடிய நிலவரம் அதிகமாக அனைவருக்கும் தெரியும். இவ்வாறு இந்த டெஸ்டிங் பேபி இது ஆகுமானதா இல்லது கூடாதா? கூடும் என்று சொன்னால் குர்ஆனிலிருந்து நேரடியாக எவ்வாறு சொல்வது, அதிலிருந்து நேரடியாக அதற்குரிய ஆதாரம் என்ன என்பது என்னுடைய கேள்வி. அஸ்ஸலாம்.
அதாவது அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. டெஸ்ட் டியூப் பேபி கூடுமா கூடாதா என்பதை திருமறை குர்ஆனை வைத்தும் ஹதீஸை வைத்தும் நீங்கள் எப்படி சொல்லுவீர்கள், நவீன பிரச்சனைகளுக்கு எப்படி தீர்வு சொல்லுவீர்கள் என்று கேட்கிறார்கள். அதாவது டெஸ்ட் டியூப் பேபியை பொறுத்தவரையில் திருமறை குர்ஆனின் அடிப்படையில் டெஸ்ட் டியூப் பேபி என்பது ஹராம், செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாது என்றால் திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா தெளிவாக அந்நிசாஉக்கும் ஹர்சுல்லக்கும், உங்கள் மனைவிமார் உங்களுக்கு விளைநிலங்கள், நீங்கள் தான் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான். இந்த வசனத்தை பொறுத்தவரையில் வெளிப்படையில் பெண்கள் உடலுறவுக்கு மட்டுமுரியவர்களை போன்று ஒரு தோற்றம் அளிக்கும். ஆனால் அதை மாத்திரம் இந்த வசனம் சொல்லவில்லை. வெளிப்படையாக குர்ஆன் டைரக்டா தான் சொல்லணும்ங்கிறது இல்லை, இன்டைரக்டாவும் அதில் தகவல் இருக்குது. எப்படி இருக்குதுன்னு சொன்னா, டெஸ்ட் டியூப் பேபியை பொறுத்தவரையில் எப்படி அதை செய்வார்கள் என்றால், ஒரு ஆம்பளைக்கு பெண்ணுக்கு கரு உண்டாக முடியாது என்று சொன்னால் ஆணுடைய இந்திரியத்தை எடுத்து வேறொரு டியூபில் வளர்த்து வேறொரு பெண்ணுடைய கருவுக்கு நுழைக்க வேண்டும். டியூப்ல மட்டும் குழந்தையை வளர்த்தெடுக்க முடியாது. டியூப்ல வச்சு அதை கொண்டு போய் வேறொரு பெண்ணுடைய கருவில் தான் போடுவார்கள். அந்த கருவுல தான் அது வளர முடியும். இவனுடைய ஆணுடைய புருஷனுடைய விந்தாக இருந்தாலும் வேறொரு பெண்ணுடைய கருவில் தான் அது வளர முடியும். அதே மாதிரி பெண்ணுக்கு ஆண் தெளிவா இருக்காரு, பொம்பளைக்கு தான் பிரச்சனை என்று சொல்லி சொன்னா வேறொரு ஆணுடைய விந்த கொண்டு பெண்ணுடைய கர்ப்பப்பைக்குள் போடுவார்கள். இதை பொறுத்தவரையில இஸ்லாம் அந்நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்கள் மனைவிமார் உங்களுக்குன்னா ஒருவனுடைய விந்து அவனுடைய மனைவியின் உடலுக்குள் அவனுடைய விந்து தான் செல்ல வேண்டும், வேற யார விந்தியும் போகக்கூடாது. அந்நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் என்ன அர்த்தம்? நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் சொன்னா அந்நிசாவுக்கும் இல்ல, நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும். நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும் என்று சொன்னால் உங்கள் மனைவிமார் உங்கள் விளைநிலங்கள். விளைநிலம்னா உடலுறவு மட்டும் இல்ல, உடலுறவு கொண்டால் ஒருவனுடைய விந்து அவனுடைய மனைவியின் உடம்புக்குள் மாத்திரம்தான் போக வேண்டும். வேற பெண்ட உடம்புக்குள்ள போச்சுன்னா அது விபச்சாரமாக மாறிவிடும். அதனால டெஸ்ட் டியூப் பேபி என்பது குர்ஆன் தெளிவாக சொல்கிறது ஹராம் என்று சொல்லி இதுக்கு இஜ்மாவுக்கு போகவும் தேவையில்ல, கியாசுக்கு போகவும் தேவையில்லை. தெளிவாக குர்ஆனிலேயே டெஸ்ட் டியூப் பேபி ஹராம் என்பதை புரிந்து கொள்ளலாம். மேலதை அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் சுட்டிக்காட்டிய வசனம் தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வு. அதில் அல்லாஹ் என்ன சொல்றான்? நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்களின் மனைவிமார்கள் உங்களுக்கு விளைநிலங்கள். அதில் கேள்வி கேட்ட சகோதரர் வெளிப்படையான கருத்து மறைமுகமான கருத்துன்னு பிரிச்சாங்க. அது எதிர்த்தரப்புல உள்ளவங்க வேணா அப்படி பிரிக்கலாம். எங்களை பொறுத்தவரை குர்ஆன் ஹதீஸ்ல ஒரு விஷயம் வெளிப்படையாக சொல்லப்பட்டாலும் அதுக்குள்ள அடங்குற மாதிரி சூசகமாக சொல்லப்பட்டாலும் அது குர்ஆன் ஹதீஸ் தான், அது மூல ஆதாரம் குர்ஆன் ஹதீஸ் தான். இப்ப இந்த பிரச்சனைக்கு வருவோம். உங்கள் மனைவிமார்கள் உங்கள் விளைநிலங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ நம்ம ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதா இருந்தா நம்ம மனைவிட்ட தான் போகணும். நம்ம மனைவிங்கிறது நம்ம மனைவியுடைய விந்து நம்ம மனைவி தான். மனைவினா உடம்பு கண் இது மட்டும் கிடையாது, அந்த மனைவியுடைய விந்தும் மனைவி தான். அது சொல்ல போனா அதுதான் ரொம்ப ஏற்றமானது கூட. அந்த விந்துல இருந்தாலும் அந்த மனைவியுடைய ஜீனம் வீனம் எல்லாம் வருது. அப்ப அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய மனைவியுடைய விந்தை எடுத்து தான் நம்ம விந்தையும் சேர்த்து நம்ம பிறந்துச்சுன்னா அது நம்ம குழந்தைன்னு சொல்ல முடியும். வேற ஒரு பொம்பளையுடைய விந்தை எடுத்து இவன் இதையும் சேர்த்தோம்னா அது இது குழந்தை பிறக்க முடியுமா? பிறந்தாலும் அது அவன் குழந்தை ஆகுமா? ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? உதூஹும் லி ஆபாயிஹிம், ஒவ்வொருவருக்கும் அவங்களுடைய தந்தைமாருடைய பேரை சொல்லி கூப்பிடுங்க, அப்படிதான் அல்லாஹ் சொல்றான். அப்போ என்ன செய்யலாம் சொன்னா, இந்த விஞ்ஞான சாதனங்கள் வச்சு நம்ம மனைவியுடைய விந்தையும் கணவனுடைய விந்தையும் சேர்த்து குழந்தையை பெற்றெடுக்க முடியும் என்றால் அது தப்பு கிடையாது. அது என்ன விஞ்ஞான சாதனத்தை வச்சாலும் இவனுடைய குழந்தை இவளுடைய குழந்தை, அது தவறு கிடையாது. எதை தவறுன்னு சொல்றோம்? வேறொரு ஆணுடைய விந்து வேறொரு பெண்ணுடைய விந்து, இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி கிடையாது. அப்ப ரெண்டையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இவன் அப்ப யாரு தாய் யாரு, இந்த ரெண்டுக்கு எப்படி சம்பந்தம்? கள்ள உறவு வருது அப்படிங்கிற அடிப்படையில தான் இதை நம்ம கூடாதுங்கிறோம். இது குர்ஆன்ல ஆதாரம் இருக்குது. அல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய சட்ட அமுலாக்கல் சங்க தரப்பினரிடம் எனது கேள்வி. எனது பெயர் கஃபார்தீன் முகமது ஃபாயிஸ். நான் ஒரு ஆசிரியராக கடமையாற்றேன்.
ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தினால் சில ஆபாசமான சட்டங்கள் மதுஹப் சட்ட நூல்களிலிருந்தும் இன்ன பிற நூல்களிலிருந்தும் சுட்டிக்காட்டப்பட்டது. இந்த ஆபாசமான சட்டங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் கிடையாது என்றால் அது அல்லாத இஜ்மாவிலும் கியாஸிலும் உண்டு என்பதுதான் அர்த்தம். அவ்வாறு இல்லை என்றால் இந்த 4 அல்லாத இன்னொரு மூலாதாரம் உங்களிடம் இருக்கிறதா? அல்லது இந்த சட்டங்கள் ஆபாசமான சட்டங்கள் இல்லை என்றால் இந்த சட்டங்களுக்கு உங்களது பார்வையில் என்ன விளக்கம் என்பதனை எனது கேள்வியாக முன்வைக்கிறேன். சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாங்கள் 16 மணித்தியாலம் கிட்டத்தட்ட விவாதம் செய்தோம். அந்த விவாதத்தில் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு முன்னால் வச்சோம். நாங்கள் தலைப்பில் விவாதம் செய்கிறோம். இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது? ரெண்டாவது நாங்கள் என்ன வச்சோம், இங்கே நடக்கிற விவாதம் குர்ஆனின் அடிப்படையிலும் சஹீஹான ஹதீஸின் அடிப்படையிலுமே நடைபெற வேண்டும். இந்த 2 தலைப்புக்கும் சட்ட விதிக்கும் முரணாகத்தான் அந்த விடயங்களை அவர்கள் முன்வைத்தார்கள். அவர்கள் இடக்கிட இப்படியும் சொல்லிக் கொண்டார்கள், உங்களோட இஜ்மாவும் கியாஸும் பிழை என்று நிரூபிக்கத்தான் இந்த ஃபிக்ஹ் நூல்களில் இருந்து இவைகளை சொல்லுகிறோம்னு சொல்லிக் கொண்டார்கள். அப்படி என்றால் சட்ட விதிக்கு அப்பால் பைத்து குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும் என்ற அந்த கோட்பாட்டுக்கு அப்பால் பைத்து நாங்கள் நிரூபிக்கிறோம் என்பதை சொன்னார்கள். எங்களை பொறுத்தவரையிலே ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்பட்டால் அந்த ஒப்பந்தத்தை மதிக்க வேண்டும். அப்படி இல்லை, யாரும் ஒப்பந்தத்தை போட்டு ஒன்றில் வச்சிருங்க, வச்சதன் பின்னால நீங்க எதையும் பேசுங்க என்றுதான் ஒரு விதிமுறை இருக்கும் என்றிருந்தால் நாங்களும் கதைச்சிருப்போம். அப்படி ஒரு முறை எங்களுக்கு தெரியாது. அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், ஒப்பந்தங்களை மதியுங்கள். எது ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது அதை முறிக்க போக வேண்டாம். கடினமாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம். ஹுதைபியாவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகாக, கஷ்டம்தான், ரசூலுல்லாவுக்கு பாதகம் போன்ற ஒரு சூழ்நிலை அங்கு இருந்தது. அங்கு போடப்பட்ட முஷ்ரிக்குகளால் போடப்பட்ட நிபந்தனைகள் ரொம்ப பாதகம் போல இருந்தது. இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒப்பந்தத்தை மிக மரியாதையாக பேணினார்கள். பேணினதால அவர்களுக்கு அல்லாஹு தாலா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். அடுத்தது நீங்க பாருங்க, ஆபாசம் என்று அவங்க சொன்னாங்களே, ஆபாசமாக சித்தரிக்கப்பட்டது. ஆபாசம் என்றால் என்ன? அதை ஒரு இச்சையை தூண்டக்கூடிய ஒரு உணர்வுக்குரிய ஒரு விஷயமாக எழுதணும். ஃபிக்ஹ் கிதாபுகளில் ஆபாசம் என்ற ஒரு தலைப்பில் ஒன்று எழுதுறதில்லை. ஃபிக்ஹ் கிதாபில் இவங்க எங்கிருந்து எடுத்து வச்சாங்களோ கேள்விகளுக்குரிய பதில்கள். ஃபிக்ஹ் என்றாலே என்ன? மஸ்அலாவுக்குரிய ஜவாபுகள், பதில்களை முன்வைக்கிறாங்க. சட்டங்கள் எழுதிருக்காங்க. இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்குரிய பதில் என்ன, இப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அப்படி ஒன்று பதில் என்ன. அப்படி தலைப்புக்குள்ள இது இடம்பெற்றிருக்கும் என்றால், அல்லது நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம், இன்னொரு விவாதம் ஃபிக்ஹ் கிதாபுகளின் ஆபாசங்கள் என்ற தலைப்பில் இடம்பெறும் என்று சொன்னால் மற்ற எல்லாத்தையும் விடுவோம், அந்த தலைப்பிலேயே நாங்கள் பேசி பார்ப்போம், அதே டாபிக்ல போவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ எப்படி சருத்த நிபந்தனையை பேணி மதிச்சு அல்லாஹ்ட கட்டளையை மதிச்சு நாங்கள் தெளிவாக அந்த நிலைப்பாட்டில் இருந்தோமோ, அதுபோல ஃபிக்ஹ் கிதாபிலையும் உறுதியாக இருக்கிற காட்சியை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்த்துக்கொள்வீங்க. சட்ட அமலாக்கல் சங்கம் சார்பாக 3வது கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பேர் ஐயம் முசம்மில், நாவலப்பிட்டி. என்னுடைய வினா SLTJ தரப்பினர்களுக்கு. நேற்றிலிருந்து இன்று வரையிலே நடைபெற்ற விவாதத்தில் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் மாற்றமாக கருத்து கூறியிருப்பதால், எழுதி வைத்திருப்பதால் மஸ்ஹபுகளும் மஸ்ஹப் உடையவர்களும் வழிகெட்டவர்கள் என்று பலவிடத்தம் சொல்லப்பட்டது. இதே விடயத்தை சஹாபாக்குடைய விஷயத்திலும் கூறியிருக்கிறார்கள். குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக சஹாபாக்கள் கருத்து கூறியுள்ளார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். செப்டம்பர் 2005
ஜகாத் சிறப்பிதழ் ஏகத்துவம் என்ற இதழில் 55வது பக்கத்தில் சஹாபாக்கள் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக ஒன்றல்ல இரண்டல்ல பல்வேறுபட்ட இடங்களில் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக கருத்து கூறியுள்ளார்கள். மேலும் குர்ஆன் ஹதீஸில் இல்லாத பல விடயங்களை அவர்களாக உருவாக்கி இருக்கிறார்கள் என்று இந்த இதழில் 55வது பக்கத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. எனவே குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக கருத்து கூறியிருப்பதால் எம்மை மஸ்ஹப் சார்ந்தவர்களை வழிகேடர்கள் என்று சொல்வதாக இருந்தால், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக பல விடயங்களை சஹாபாக்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று இந்த இடத்திலே எழுதி வைத்திருப்பதனால் சஹாபாக்களையும் வழிகேடர்கள் என்று சொல்லலாமா? அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சஹாபாக்களை பற்றி ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று அவர்களை பொருந்தி கொண்டதாக குர்ஆனிலே அல்லாஹ் சாட்சி சொல்கிறான். அப்படியாக இருந்தால் அல்லாஹ் எங்களையும் பொருந்தி கொண்டு விட்டானா? அப்படியாக இருந்தால் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் அவர்கள் ஒரு அற்புதமான கேள்வியை கேட்டிருக்காங்க. சஹாபாக்கள் குர்ஆன் சுன்னாவுக்கு மாற்றமாக சில செயல்களை செய்திருக்கிறார்களே, அப்போ அவங்க வழிகேடர்களா அப்படின்னு கேட்குறாங்க. முதலில் நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்கள் நம்மை விட மிக மிக உயர்ந்த மனிதர்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே அன்சாரி சஹாபாக்கள் முஹாஜிர் சஹாபாக்களை முந்தி சென்றவர்களை பொருந்தி கொண்டதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். அன்சாரிகளிலும் முஹாஜிர்களிலும் முந்தி சென்றவர்களையும் நல்ல விஷயங்களில் அவர்களுக்கு அடுத்து வந்தவர்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்க சோலையை தயார் செய்து வைத்திருக்கின்றான். அதுபோன்று நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறார்கள், லா தசுப்பு அசஹாபி, என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள். நீங்கள் ஒரு மலையளவு தங்கத்தை தர்மம் செய்தாலும் என்னுடைய தோழர்கள் ஒரு கையளவு செய்யக்கூடிய தர்மத்திற்கு என்ன செய்யாது, ஈடாகாது. அதுபோல் நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஹைருல் குரூனி கர்ணி, தலைமுறையில் சிறந்த தலைமுறை என்னுடைய தலைமுறை. நபிகள் நாயகம் சஹாபாக்கள் சேர்ந்து வாழ்ந்தாங்க பாருங்க, அந்த தலைமுறை தான் சிறந்த தலைமுறை என்று சஹாபாக்கள் சமுதாயத்தை உயர்த்தி ஏராளமான குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் இருக்குது. சஹாபாக்கள் நம்மை விட ஈமான்ல உயர்ந்தவர்கள் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. எங்க நாம தப்பு செய்கிறோம்? ஒருவர் ஈமானில் உயர்ந்தவர் என்பது வேறு, அவருடைய சொல்லை மார்க்கமாக எடுப்பது என்பது வேறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவர்களுக்கு நிகராக உலகத்தில் எந்த ஒரு மனிதரும் கிடையாது. அதனால் நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுடைய அந்தஸ்தில் கொண்டு வைக்க முடியுமா? நபிகள் நாயகத்தை துவா செய்ய முடியுமா? நபிகள் நாயகத்தை உயிரை விட நேசிக்கணும், நபிகள் நாயகமே என்னை காப்பாத்துங்க சொல்ல முடியுமா? உயிரை விட நேசிப்பது என்றால் அதற்கு மார்க்கத்தில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அல்லாஹ்வுடைய இடத்துல போய் நபிகள் நாயகத்தை வைக்க கூடாது. அப்ப நபிகள் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தில் சட்டம் சொல்லக்கூடிய அதிகாரம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் இருக்குது. நபிகள் நாயகத்துடைய ஹதீஸா இருந்தாலும் அவங்க சுயமா சொல்லல, அல்லாஹ்வுடைய வஹியை வச்சு தான் அவங்க என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிற, குர்ஆன்ல சொல்றான், அம்லஹும் ஷுரகாவுன் ஷரஊ லஹு மினத் தீனி மா லம் யஅதன் பிஹில்லாஹ். அல்லாஹ் அனுமதி அளிக்காத விஷயத்தை சட்டமாக்கக்கூடிய கடவுள்கள் இருக்கிறார்களா? அப்ப சட்டத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்க்கு தான் இருக்குது, மனிதனுக்கு கிடையாது. நபிகள் நாயகமே சுயமா சட்டம் சொல்ல முடியாது. அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது வமா யன்திகு அனில் ஹவா, இந்த இறை தூதர் தன்னுடைய மனோ இச்சைப்படி பேச மாட்டார். இன்ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா, அவர்கள் பேசுவது அனைத்தும் அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய இறை செய்தி, வஹி செய்தி. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, நான் உங்களுடைய மார்க்க விஷயமாக இருந்தால் என் பக்கம் வர வேண்டும். அப்ப நாம் என்ன சொல்றோம்? மார்க்கத்துக்கு ஆதாரம் அல்லாஹ்வுடைய வஹி தான், குர்ஆன் சுன்னா தான். சஹாபாக்களை மதிக்க வேண்டும், அவங்க கருத்தை எங்க கொண்டு வந்துடக்கூடாது, மார்க்க சட்டமா கொண்டு வந்துடக்கூடாது. மனிதர் என்ற அடிப்படையில் சஹாபாக்களிடம் அவங்களுக்கு சில மார்க்க விஷயங்கள் கிடைக்காத காரணத்தினால், அல்லது அவர்கள் மனிதர் என்ற அடிப்படையில் சில பிழைகள் அவங்கள்ட்ட வந்திருக்கு, அவங்களோட தியாகத்தில் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அவங்க இதான் மார்க்க சட்டம் உருவாக்கி தரல, அவங்க குர்ஆன் சுன்னாவில் சில விஷயங்கள் கிடைக்காத காரணத்தினால. நம்மள மாதிரி கிடையாது, பல தேசங்களுக்கும் பிரிஞ்சு போயிட்டாங்க. நபிகள் நாயகம் ஒவ்வொரு செய்தியையும் ஒரே நேரத்தில் எல்லா சஹாபாக்களும் சொல்லல. ஒரு சஹாபிக்கு ஜகாத்தை சொல்லுவாங்க, ஒரு சஹாபிக்கு இன்னொரு சட்டம் சொல்லுவாங்க, ஒரு சஹாபிக்கு இன்னொரு சட்டம் சொல்லுவாங்க. எல்லா சட்டங்களும் எல்லா சஹாபாக்களும் தெரிஞ்சிருக்கல. அதனால சில சட்டங்கள் தெரியாத காரணத்தினால் அவர்கள் சில தவறுகளை செய்திருக்கின்றார்கள். அதனால் குர்ஆன் சுன்னா ஆதாரம் இல்லாமல்
சஹாபாக்களும் சரி வேறு யாரும் சரி எந்த கருத்தை சொன்னால் என்ன கிடையாது, மார்க்க ஆதாரம் கிடையாது. மார்க்க ஆதாரம் அல்லாஹ்வுடைய இறை செய்தி மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும், மனதில் பதிய வச்சுக்கணும். அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரர் ஏகத்துவத்தை சுட்டி காட்டினாரு. அதில் அது மட்டும் கிடையாது, அதுக்கு முன்னாடி அவர்கள் எந்த அடிப்படையில் தவறு செய்தார்களுக்கு நிறைய ஆதாரம் போட்டிருக்கோம். அந்த ஆதாரங்களை எல்லாம் இந்த 5 நிமிஷத்தை விவரிக்க முடியாது. அந்த ஏகத்துவத்தை படிச்சிங்கன்னா எல்லா பேருக்கும் தெரியும். அடுத்து சஹாபாக்களுக்கும் தவறுகள் செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்குரிய விஷயம்னு சொன்னோம். ஆனால் இன்னைக்கு சஹாபாக்கள் இருந்து அதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னு வைங்களேன், உண்மையில் அவர்கள் திருத்திக் கொள்ளக்கூடிய மக்களாகத்தான் இருப்பார்கள். இது நம்ம யார் சொல்கிறா? இமாம் ஷாஃபி இமாம் அவர் உம்முங்கிற நூரில் பல சஹாபாக்களுக்கு பல ஹதீஸ் தவறி போயிருக்கு, தெரியாமல் இருந்திருக்கு, பல தவறான முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க, ஹதீஸ் கிடைத்தோன்னு திரும்பிக்கிட்டாங்க. ஷாஃபி இமாம் தெளிவாக சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் நாங்களும் சொல்கிறோம். இன்னைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய தப்புன்னு சொல்கிறோம், திருந்திக்கோங்க. சஹாபாக்கள் திருந்தினாங்கல்ல, அது மாதிரி திருந்திக் கொள்வது தான் ஒரு மூமியினுடைய பண்பாக இருக்கும். தவறு என்று தெரிந்த பிறகு எந்த சஹாபி என்ன செய்யலை, அதில் இருக்கலை. டோக்கன் நம்பர் 3. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஐ எம் ஜவாஹிர் ஜமாலி வவுனியா. முஜ்தஹிதாகிய ஷாஃபி மதுஹபை பின்பற்றும் முகல்லித் பாரி மதரசாவினுடைய அதிபர் அப்துல் ரஹ்மான் ஷேக்கிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். கன்னி பெண்களை பரிசோதிக்கின்ற விடயத்தில் 3 வழிமுறைகளை சகோதரர்கள் முன்வைத்தார்கள். உங்களுடைய நீங்கள் ஏற்றுக்கொண்ட மதுஹப் நூட்களிலிருந்து 3 அடிப்படையில் முன்வைத்தார்கள். முழு முட்டையை நுழைத்து பார்க்க வேண்டும், அல்லது உடைத்து ஊற்றி பார்க்க வேண்டும், அல்லது சிவரிற்கு முன்னால் நிறுத்தி சிறுநீர் கழிக்க வைத்து பார்க்க வேண்டும் என்று 3 சட்டத்தை உங்களுடைய நீங்கள் ஏற்றுக்கொண்ட மதுஹப் நூட்களிலிருந்து சுட்டிக்காட்டினார்கள். அந்த அடிப்படையில் இதனை நீங்கள் குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் கியாமத் நாள் வரைக்கும் ஆதாரம் காட்ட முடியாது. எனவே நீங்கள் ஏற்றுக்கொண்ட பின்பற்றுகின்ற ஃபத்வா கொடுக்கின்ற இஜ்மா கியாஸின் அடிப்படையில் இதற்குரிய விளக்கத்தை தர வேண்டும். அத்தோடு உங்களுடைய இஸ்லாமிய சட்ட அமுலாக்கல் சங்கத்தினாலும் நீங்கள் அங்கத்தவராக இருக்கின்ற அகில இலங்கை ஜமியத் உலமாவினுடைய ஃபத்வாவிலேயும் இதனை சேர்த்து மக்களுக்கு தெளிவான விளக்கத்தை தரும்படி கேட்டுக்கொள்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரொம்ப அழகாக ஆரம்பித்தார் கேள்வி. என்ன முஜிதஹிதுன்னு சொல்லி போட்டார். நான் முஜிதஹித் இல்லைவாப்பா, நான் ஒரு ஆய்வாளர் அல்ல, நான் ஒரு முகல்லித். ஆய்வு செய்கிற தகமை நம்மிடத்தில் இல்லை. நான் அவ்வளோ பெரிய ஆள் அல்ல, நான் ஒரு சாதாரண ஆள். அந்தளவு உயர்த்தி பேசாதீங்க. இதுக்கு முன்னால் கேள்வி கேட்ட அந்த சகோதரரும் இதே அந்த விஷயத்தை தான் அவரும் கேட்டார். அப்போ அவருக்கு கொடுத்த பதிலிருந்தே நாங்கள் விளங்கி கொள்ளணும் என்னத்தை நாங்கள் சொல்ல வரோம். நாங்கள் சொன்னோம், இன்னொரு விவாதத்தை நீங்கள் தலைப்பிட்டு ஃபிக்ஹின் ஆபாசங்கள் என்று சொல்லுங்கள். அப்போ நாங்கள் என்ன செய்வோம், அந்த விவாதத்தில் உறுதியாக நின்று, இன்றைக்கு நாங்கள் எப்படி இஜ்மா கியாஸில் மூலாதாரங்கள் உறுதியாக நின்றோமோ அதே போல் அதிலேயும் உறுதியாக நின்று பேசுவோம்னு சொன்னோம். அடுத்து இது இன்னொரு விஷயத்தை அவர் சுட்டி காட்டுறாரு. கியாமத்து நாள் வரைக்கும் நிரூபிக்க முடியாது என்று முடிவெடுத்துட்டார். அவரால் நிரூபிக்க முடியாமல் இருக்க முடியும், ஆனால் அந்த வாபிலே அந்த இடத்திலே நாங்கள் இறங்கினால் நாங்கள் நிரூபித்து காட்டுவோம் எங்கிருந்து எது வந்திருக்கிறது. தலைப்பிலே இல்லை என்பதனால், தலைப்பிலே அது இல்லை என்பதனால் நாம் அதை தொட விரும்பவில்லை. விவாதத்தின் தலைப்புக்கு உட்பட்டே கேள்விகளை கேட்க வேண்டும் என்றும் இங்கு வாசித்து காட்டினார்கள். எமது பார்வையில் இந்த ஒப்பந்தத்துக்கு மாற்றமான பேச்சுகள் தான் ஃபிக்ஹ் கிதாபில் இருந்து பேசப்பட்ட அனைத்து பேச்சுகளும். இது இந்த ஒப்பந்தத்தை முறித்த செயல், முறித்த பேச்சு. அதிலே கேள்வி கேட்பதும், நாம் இந்த 16 மணித்தியாலங்களாக பொறுமை செய்து வந்த அந்த பொறுமையை மீறி திரும்பவும் விவாதத்துக்கு மாற்றமான அந்த இடத்துக்கு எங்களை கொண்டு செல்லும் என்று நாங்கள் பயப்படுகிறோம். அதனால் இந்த கேள்வியை நாங்கள் ஒரு நிபந்தனைக்குட்பட்ட கேள்வியாக ஏற்கவில்லை. இஸ்லாமிய சட்ட அமுலாக்கல் சங்கம் சார்பாக 4வது கேள்வி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பாத் ரப்பி ஸித்னி இல்மா. அதாவது என் கேள்வி என்னவென்றால், அதாவது என் பேர் முஹம்மது ஃபாசில். நான் ஒரு கட்டிடம் சம்பந்தமானதில் ஈடுபட்டிருக்கிறேன். ஆனால் என்னோட கேள்வி என்னவென்றால், நீங்கள் அதாவது எந்த மனைவிக்கு குழந்தை இல்லை, ஆனால் எந்த மனைவியின் முட்டை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது, ஆனால் அந்த சூழல் சரியில்லை.
இந்த சந்தர்ப்பத்தில் அதாவது இன்கியூபிலேட்டர் சொன்னா செயற்கையான தாயின் கற்பறை செயற்கையான தாயின் கற்பறை. அப்ப நான் உண்மையில சினாரி என்ன விஷயம் என்றால் எனது மனைவிக்கு உண்மையில குழந்தை இல்லை. அப்ப நாங்கள் துவா செய்யுங்க சாலையான குழந்தைகளுக்காக 10 வருடமா என்ன குழந்தை இல்லை. இலங்கையில் இல்லை டாப் கிளாஸ் விஓஜிஸ் நான் போய் கன்சல்ட் பண்ணிருக்கிறேன். அப்ப இந்த கேள்வி என்ன வேணும்னு சொன்னாடா, இது ஒரு ஃபத்துவா நீங்க சொன்னீங்க, இது தானா எல்லாருக்குமே இது ஃபத்துவா தானா? அதாவது நான் எடுத்த ஃபத்துவா எப்படி என்றா, எந்த மனைவிட முட்டை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் எந்த விந்தை எடுத்து லெப்ல, அதாவது ஆர்டிஃபிஷியல் என்வாயன்மெண்ட், ஒரு செயற்கையான சூழல்ல இந்த மனைவிட முட்டையும் எந்த கருவையும் ஒன்று சேர்க்க வச்சு ஓர் அளவு வளர்ந்ததின் பின்னால மறுபடியும் அதை கொண்டு என் மனைவியின் கற்பப்பறையில் வைத்து வளர்க்கப்படுகிறது இந்த குழந்தை. இது ஹலால். ஆனா ஒரு மிக தாழ்மையான ஒரு வேண்டிக்கோள், மெடிக்கல் சயின்ஸ் எக்ஸ்பர்ட் ஆகாம எம்ப்ராயாலஜி, ஆர்டிஃபிஷியல் லேபரேட்டரி என்வாயன்மெண்ட் இதுல எக்ஸ்பர்ட் ஆகாம டைரக்டா குர்ஆன் ஆயத்துக்கு எப்படி நீங்க பதில் கொடுத்தீங்க? இதுதான் என்ற கேள்வி. நான் கேட்க வந்த கேள்வி இது இல்லை, அதை நான் சொல்றேன். அதாவது இது நான் உம்மத்துக்கு பிரயோஜனப்படும் என்றதுனால நான் என்னே அபாண்டமா உதாரணமா வச்சு உங்கள்கிட்ட கேட்கிறேன். 2வது சப்ஜெக்ட்ல நான் ஃபத்வா வைத்துக்கொள்றேன். அதாவது நல்ல ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கிறாரு. ஓகே, அழகான ஒரு கேள்வி. அதாவது தலைப்பில் டெஸ்ட் டியூப் பேபி சம்பந்தமான நிலைப்பாடும் கிடையாது. தலைப்பில் தெளிவாக இருந்தால் இருக்குது. டெஸ்ட் டியூப் பேபி சம்பந்தமாக இல்லாட்டியும் சத்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவாங்க. நிலைப்பாடு அதுன்னு சொல்லி நாங்கள் சமாளிக்க மாட்டோம். இப்போ எப்படி விவாதத்தில் அந்த மேட்ரு போட்டது, இதுகளை பேசப்பட்ட மேட்ரு தான். இன்னொன்று, சஹாபாக்களை வழிகேடுன்னு சொன்னதுக்கு சஹாபாக்கள் இப்படி கன்னி பரிசோதனை செஞ்சு பார்க்கல. இந்த மதுஹப் இருக்கிற மாதிரி மேட்டர்களை சஹாபாக்கள் பண்ணவே இல்லை. அவங்க சில தவறுகளை செஞ்சாங்க, அவங்க சுட்டி காட்டப்பட்டா நிச்சயமா திருந்திக் கொள்வார்கள். அவங்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். இந்த இமாம்கள் அல்லாஹ் பொருந்தி கொண்டானா? இந்த இமாம்கள் இப்படி கன்னி பரிசோதனை அடுத்தவனத்துக்குள்ள விடலாம், அதை செய்யலாம் இதை செய்யலாம் சொல்றாங்களே, இதுக்கு என்ன இது நிலைப்பாட்டுக்கு வேற தெளிவா எழுதிருக்குது. அப்ப அவங்க கேட்கிற கேள்வி நிலைப்பாட்டுல கிடையாது. குர்ஆன் ஹதீஸ் அடிப்படை சத்தியத்தில் இருக்கிறதுனால எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவோம். அதுக்கு இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்ற அழகான கேள்வி கேட்டு அவருக்கு விளக்கம் தெரியணும்ன்றதுனால அதுக்கும் பதில் சொல்லிக்கிறோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, கேள்விக்கு நம்ம பதில் சொல்லுவோம். எதிர்த்தரப்பில் உள்ள சகோதரர்கள் பல முறை தலைப்புக்கு வெளியில் போய் பல கேள்விகளை கேட்டாங்க. அவங்க திரும்ப திரும்ப கேட்கும்போது நம்ம இறங்கி வந்து தலைப்புக்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் பதில் சொன்னோம். அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த சகோதரர் கேட்ட கேள்வி ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி தான். அந்த கேள்வி கேட்ட நபரும் கேள்வி கேட்ட தோரணையும் வேறுபட்டு இருக்கலாமே தவிர கேள்வி ஒன்று தான். மனைவியுடைய கரு, கணவனுடைய விந்து, இதை எடுத்து குறிப்பிட்ட காலம் டியூப்ல வச்சுட்டு திரும்ப என் மனைவி கருவுக்குள்ளே வச்சு அதை வளர்த்து எடுத்தா அது சரியா அப்படின்னு கேட்டாங்க. இது திருமறை குர்ஆன்ல பதில் இருக்குது. குர்ஆன் ஹதீஸ்ங்கிற பேஸ்ல நின்றீங்கன்னா இதுக்கு நீங்க பதில் சொல்லலாம். ஆனா நீங்க இஜ்மா கியாஸ்னு போனீங்கன்னா பதில் சொல்ல முடியாது. இதுக்கு அங்க காட்ட முடியுமா? முஜ்தஹிதுக்கு இதுக்கு ஒன்றுபட்டு என்ன சொன்னாங்கன்னு காட்ட முடியுமா இதுக்கு? ஆனா குர்ஆன்ல காட்டலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்? நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்கள் மனைவிமார்கள் உங்களின் விளைநிலங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த மனைவிமாரிடத்தில் நம்ம விரும்பியவாறு செல்லலாம், விரும்பியவாறு குழந்தையை பெற்றெடுக்கலாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். இப்ப நீங்க சொல்லக்கூடிய பிரச்சனையில மார்க்கத்துக்கு முரணான அம்சம் ஏதாவது இருக்குதா? மனைவியுடைய கரு, அது யாரு? மனைவி தானே. வேறொரு பெண்ணிடத்தை கொண்டு வந்தாதான் மனைவி இல்லாதவன் கொண்டு வந்துட்டான் ஆகும். மனைவியுடைய கரு என்பது மனைவி தானே, மனைவிடத்துல ஒரு பொருள் தானே. கணவனுடைய விந்துங்கிறது கணவன் தானே. அப்ப இவன் அந்த மனைவியுடைய கருவுல விட்டு அந்த குழந்தை உருவாகி தாய் பெத்தெடுக்கிறதுல மார்க்கத்துல என்ன தடை இருக்குது? அல்லாஹ்வுடைய இந்த வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய மனைவி நமக்கு சொந்தம் என்றால் அவளுடைய கருவும் நமக்கு சொந்தம். அந்த கருவில் எப்படி குழந்தையை நேரடியாக உடலுறவு மூலம் ஈடுபட்டு பெற்றெடுத்தால் நம்ம குழந்தை தான். அல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை, ரெண்டையும் சேர்த்து வெளியில வச்சு திரும்ப கொண்டு வரணும்னு சொன்னா அதுவும் நம்ம குழந்தை தான், வேற கலப்படம் கலக்கல. அல்லாஹ்வுடைய சொல் தெளிவாக இருக்கிறது, இந்த பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய வகையில் இருக்கிறது. இதை விட பெரிய என்ன ஆதாரம் வேணும்? அடுத்த கேள்வி.
அஸ்ஸலாமு அலைக்கும். எனது பெயர் முகமது ரசான், விலிங்கமையைச் சேர்ந்தவன். எனது கேள்வி ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் சகோதரிடத்தில் என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், விவாதம் நடைபெறக்கூடிய நேரத்தில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தரப்பினால் இஸ்லாமிய சட்ட அமுலாக்க சங்க தரப்பினால் ஏற்றுக்கொண்ட சட்ட நூட்களில் காணப்பட்ட அவர்களுடைய அந்த அறிஞர்களுடைய வக்கிர புத்திகளை தோலிர்த்து காட்டக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த அவர்களுடைய இமாம்களுடைய ஆய்வுகளை இது பிழையான ஆய்வுகள் என்று குறிக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு அவர்கள் பதில் சொல்லாமல் திசை திருப்பி சகோதரர் பி ஜெயினுல் ஆப்தீன் அவர்கள் அவர்களுடைய தர்ஜுமாவில் சில விஷயங்களை அவர்கள் விட்டிருக்கிறார்கள், இருட்டெடுப்பு செய்திருக்கிறார்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு கிளிப்பை போட்டு காட்டினார்கள். அந்த கிளிப்புக்கு உங்கள் தரப்பில் ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் தரப்பில் விளக்கம் தருமாறு தாழ்மையிடம் வேண்டிக் கொள்கிறேன். அதாவது ஒரு அழகான ஒரு கேள்வியை சகோதரர் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். விவாதம் நடைபெற்று கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத்தின் நிலைப்பாட்டை சொல்லிக் கொண்டு வருகிற போது டிஎன்டிஜே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் தலைவராக இருக்கக்கூடிய சகோதரர் பிஜே அவர்களுடைய தர்ஜுமா சம்பந்தமான ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்து ஒரு செய்தியை இந்த இடத்திலே பதிவு செய்தார்கள். அது என்ன குற்றச்சாட்டு என்று சொன்னால், சகோதரர் பிஜே அவர்களிடம் அவருடைய தர்ஜுமாவிலே முஸ்லீம் அல்லாத பெண்களை மணக்கலாம் என்று அவர் ஃபத்வா கொடுத்திருக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டுக்கு பிஜே அவர்கள் நான் அவ்வாறு கொடுக்கவில்லை என்று முழு தர்ஜுமாவில் எழுதப்பட்ட விடயங்கள் வாசித்து கொண்டு போகிறார். அதில் இறுதியாக வரக்கூடிய ஒரு வாசகத்தை அவர் வாசிக்காமல் விட்டு விடுகிறார். அதை சுட்டிக்காட்டி பிஜே அவர்கள் மக்களை ஏமாற்றுகிறார் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். அவர்கள் சொன்ன அந்த குற்றச்சாட்டுக்குரிய பந்தியை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அவர் அதில் ஏதாவது ஒரு கருத்தை திசை திருப்பினாரா, சொன்ன ஒரு கருத்தை இல்லை என்று சொன்னாரா, முஸ்லீம் அல்லாத பெண்களை, அதாவது காஃபிரான ஒரு பெண்ணை மணக்க முடியும் என்று சொன்னாரா என்று அவர் சொல்லியிருந்தால் அது நியாயமானது. எப்படி சொல்லியிருக்க வேண்டும்? ஒரு முஸ்லீம் அல்லாத பெண்ணை மணக்க முடியும் என்று சொல்லி எழுதிவிட்டு அதற்கு பிறகு அதை இல்லை என்று மறுத்திருந்தால், அதை வாசிக்காமல் விட்டிருந்தால் அவர் அயோக்கியர் என்று சொல்லலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? கடைசி பந்தியை வாசிக்கிறேன். அதே சமயம் பல கடவுளை நம்புகின்ற ஒருவர் அது தவறு என்பதை உணர்ந்து ஒரு கடவுள்தான் உலகத்திற்கு இருக்க முடியும் என்று கூறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் எந்த சாதியில் பிறந்திருந்தாலும் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருடன் முஸ்லீம்கள் திருமண உறவை வைக்கிறார்கள். இதுதான் பிஜே அவர்கள் வாசித்த கட்டம். அதான் முஸ்லீம் அல்லாத ஒரு காஃபிராக இருந்த ஒரு பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அவள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவள் எந்த சாதியில் இதற்கு முன்னால் இருந்திருந்தாலும் முஸ்லீம் என்று வந்து விட்டாலா அவளை தாராளமாக மணந்து கொள்ளலாம், அவளை திருமணம் செய்யலாம். பழைய சாதி குல ஏற்றத்தாழ்வுகளை வைத்து அவளை ஒதுக்கக்கூடாது, திருமண பந்தத்தை விட்டு விலக்கக்கூடாது, இஸ்லாத்தில் சாதி இல்லை, திருமணம் முடிக்கலாம், உறவை வைக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்னால் ஒரு வாசகம் இருக்கிறது. திருமண உறவை வைக்கிறார்கள், வைத்து கொள்ளலாம் ஒரு வாசகத்தை தர்ஜுமாவில் வைத்திருக்கிறார். அந்த திருமண உறவை வைத்து கொள்ளலாம் என்பதை அவர் வாசிக்காமல் விடுகிறார். இதைத்தான் என்ன சொல்கிறார்? இதைத்தான் இவர்கள் பிடித்துக் கொண்டு என்ன சொன்னார்கள்? வைத்து கொள்ளலாம் என்பதை இவர்கள் இருட்டடிப்பு செய்து விட்டார். இதில் ஏதாவது கருத்து மாற்றமா? இது சரியா தானே சொல்லியிருக்கிறாரு. ஒரு காஃபிரான பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டான்னு சொன்னா அவட பழைய நிலையை பார்க்காத. சஹாபாக்கெல்லாம் அப்படித்தானே இருந்து வந்தாங்க, அவங்க எல்லாம் காஃபிரா தானே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. குலவேற்றுமை பார்த்தாங்களா, ஏற்றத்தாழ்வு பார்த்தாங்களா? இல்லையே. தாராளமாக உறவு வைக்கலாம், தாராளமாக அவங்க திருமணம் முடிச்சு கொள்ளலாம். அதை சொல்லிவிட்டு இறுதியா சொல்றாரு, சாதி அடிப்படையிலான துவேச உணர்வு இஸ்லாத்தில் இல்லை என்பதை இதிலிருந்து அறியலாம். அப்ப எவ்வளவு தெளிவா அழகாக சொல்லி இருக்கிறாரு. அப்ப நீங்க இதை என்ன சொல்லணும்? மார்க்கத்துக்கு முரணான ஒரு சட்டத்தை சொல்லி அதை மக்களுக்கு அம்பலப்படுத்தாமல் மறைத்திருந்தால் இந்த குற்றச்சாட்டை வைப்பது நியாயம். அப்படி வைக்கலையே, அப்படி மறைக்கவில்லையே, எதை ஏமாற்றவில்லையே, அப்ப எப்படி வக்கிர புத்தி என்று சொல்லலாம், எப்படி ஏமாற்று என்று சொல்லலாம்? எனவே அந்த சகோதரர்கள் அவர் சொன்ன அந்த வாசகத்தை, எழுதிய வாசகத்தை சரியாக புரிந்து கொள்வதில் ஏற்பட்ட ஒரு சிந்தனை சிக்கல் தான் இந்த தவறான அந்த கிளிப் போடுவதற்கு காரணம் என்று நான் நினைக்கிறேன்.
இஸ்லாமிய சட்ட அமுலாக்கல் சங்கம் சார்பான 5ஆம் இலக்க வினா. அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய கேள்வி எஸ்எல்டிஜே அறிஞர்களிடம். ஆரம்பத்தில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, உங்களுடைய குர்ஆன் இது, நீங்கள் சொன்னீர்கள் அத்தியாயம் இருக்கக்கூடாது, ஜுசு இருக்கக்கூடாது, ஐன் இருக்கக்கூடாது, சூரா இருக்கக்கூடாது. அப்படி என்றால் நான் கேட்கிறேன், உங்களுடைய அப்படிப்பட்ட குர்ஆனை எங்களுக்கு இங்கிருந்து அடைந்து கொள்ளலாம்? இதுவரையும் நீங்கள் அப்படிப்பட்ட குர்ஆனை பாவிக்கிறீர்களா? நீங்கள் உங்களுடைய நூட்களிலும் பேச்சுக்களிலும் இத்தனாவது ஆயத்து இந்த சூரா என்பதாக பிரயோகிக்கிறீர்கள். அது கூடாது என்றால், தவறு என்றால் எதனை அடிப்படையாக வைத்து நீங்கள் அதனை பாவிக்கிறீர்கள்? இதற்கு பதில் தர வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, குர்ஆனில் ஜுசுவு, ஐனு, அது மாதிரி மன்சிலு, அது மாதிரி ஜுசுக்களுக்கு அவங்க வச்சுக்கொண்ட பேர்கள், ஷாஃபி ஹனஃபி சஜிதாவுடைய சட்டங்கள், மக்கி மதனி, இதெல்லாம் அல்லாஹ் ரசூல் சொல்லாதது, அதனால் சேர்க்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அப்படின்னா இதெல்லாம் இல்லாத ஒரு குர்ஆனை நீங்கள் காட்டுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதில் நம்ம என்ன சொன்னோங்கிறத ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். குர்ஆனுங்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாதீங்க, ஒழுங்காக புரிஞ்சு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் இந்த கேள்வி எப்போ வந்துச்சுன்னு சொன்னால், இந்த பிரச்சனை எப்போ வந்துச்சுன்னா, எதிர்த்தரப்பில் உள்ள சகோதரர்கள் அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடியதை காட்டி இது குர்ஆன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஏன் அந்த கேள்வியை வச்சாங்கன்னா, அதில் குர்ஆனை எல்லா விஷயங்களும் இங்கே சொல்லியிருக்கிறாங்கல்ல, சேர்த்துருக்குறாங்கல்ல, அதை நம்ம குர்ஆன் ஒத்துக்கொண்டால் இவங்க சேர்த்தது எல்லாம் நம்ம அங்கீகரித்த மாதிரி ஆகிடும், இஜ்மாவை ஏற்றுக்கிட்டீங்க பார்த்தீங்களா என்று சொல்வதற்காகத்தான் அந்த கேள்வி அவங்க கேட்டாங்க. அதுக்கு தான் நம்ம பதில சொன்னோம், புரிஞ்சு வித்தியாசப்படுத்தி விளங்கிக்கோங்க. அவங்க என்னத்தான் சேர்த்தாலும் அது குர்ஆன் கிடையாது, அது அல்லாத விஷயங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லாத விஷயம் தானே சேர்த்தாங்க. அவங்க சேர்த்த விஷயங்கள் அல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள், அதை நீங்கள் குர்ஆன் என்று புரிந்து கொள்ளுங்கள். அப்போ எந்த ஒரு நூலாக இருந்தாலும் சரி, இப்போ இந்த நூலாக இருந்தாலும் சரி, இந்த நூலாக இருந்தாலும் சரி, எந்த நூலாக இருந்தாலும் அதில் குர்ஆன் அல்லாத விஷயங்கள் இருந்தால் அதை குர்ஆன்னு சொல்லாதீங்க தான் நம்ம சொல்கிறோம். இப்போ இதுவே நம்ம குர்ஆன் காட்டுறது, குர்ஆன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அரபியில் இருக்கக்கூடிய வச்சு குர்ஆனுக்கு ஒத்து இருக்கக்கூடியதை வச்சு நம்ம குர்ஆன்னு சொல்லலாம். அவங்க காட்டக்கூடியதுல குர்ஆன் இருக்கத்தான் செய்யுது. நம்ம எதை மறுக்கிறோம்? எல்லாத்தையும் காட்டிட்டு குர்ஆன்னு சொல்லாதீங்க, விரிவாக விளங்கிக்கோங்க, வித்தியாசப்படுத்துங்க. ஏன்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. என்ன ஒத்துக்கிட்டாங்க? நாங்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் இல்லாத சேர்த்துருக்குறோம், சஹாபாக்கள் காலத்தில் இல்லாத நாங்கள் சேர்த்துருக்குறோம், உஸ்மான் அவங்க குர்ஆனில் இல்லாத நாங்கள் சேர்த்துருக்குறோம், அது இஜ்மா அடிப்படையில் சேர்க்கப்பட்டுன்னு சொன்னாங்க. அப்புறம் எப்படி நாங்கள் அதை எல்லாத்தையும் குர்ஆன் உங்களுக்கு சொல்ல முடியும்? வித்தியாசப்படுத்துங்கன்னு சொல்கிறோம். அல்லாஹ் ரசூல் சொன்னதை குர்ஆன்னு சொல்லுங்க, அது இருக்குது, அங்கே அவங்க காட்டக்கூடியதில் இருக்குது, அதை குர்ஆன்னு சொல்லுங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஒட்டுமொத்தத்தை அதில் இருக்கவங்க சேர்த்த எல்லா விஷயத்தையும் குர்ஆன்னு சொல்லாதீங்கன்னு தாங்கிறோம். இதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா, இப்போ ஒரு ஆள் வந்து கொண்டு குர்ஆனில் உள்ள எல்லா வசனங்களையும் போடுகிறார். குர்ஆனில் உள்ள எல்லா வசனங்களையும் அவர் என்ன செய்கிறார்? எழுத்துல கொண்டு வர்றார். இவங்க சேர்த்த மாதிரி இவங்க சேர்க்காத இன்னும் சில விஷயங்களை சேர்க்கிறார். அப்போ அவர் காட்டி இது எல்லாமே குர்ஆன் என்று சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்குருவோமா? இது நீங்கள் உங்கள்கிட்ட அதெல்லாம் இருக்கிறதுனால அது ஏற்றுக்கிறதுக்கு பல பேருக்கு நெருடலாக இருக்குது. இப்போ ஒருவர் இவங்க சேர்க்காத விஷயங்களை, குர்ஆனை எல்லா விஷயங்களை சேர்த்து குர்ஆனுடைய வசனங்களையும் போட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்குவோம் சொன்னால் ஏற்றுக்குருவீங்களா? ஏற்றுக்கிற மாட்டோம். என்ன சொல்லுவோம்? நீ சேர்த்ததை ஏற்றுக்கிற மாட்டோம், நீ சேர்க்காத குர்ஆனில் உள்ளது இருக்குதா அதை குர்ஆன் ஒத்துக்குருவோம். இப்போ இது மட்டும் குர்ஆன் இல்லைங்கிற நம்ம. இப்போ குர்ஆன்ங்கிறது புத்தக வடிவத்தில் மட்டும் கிடையாது, இது குர்ஆன் தான். லேப்டாப்லையும் இருக்குது குர்ஆன், கேசட்டுகள்லையும் இருக்குது, சிடிகள்லையும் இருக்குது, அதுவும் குர்ஆன் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயாவது சொன்னாங்களா புத்தக வடிவில் வந்தாதான் குர்ஆன், மற்றெல்லாம் குர்ஆன் இல்லைன்றாங்களா? அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுக்கே குர்ஆன் கிடையாது. நீங்கள் சொல்கிறீங்களே புத்தக வடிவில் தான் குர்ஆன் அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அப்போ ரசூலுல்லாஹ் குர்ஆனை கடைபிடிக்கல, அப்படி வாழல நீங்கள் சொல்ல வேண்டியது வரும். ஏன்னா அவங்க புத்தக வடிவில் ஜிப்ரீல் கொண்டு வரலையே. எத்தனை குர்ஆக்கள் மனசுல வச்சு மௌத்தா போனாங்களே. போர்ல கேட்டுப்பட்டீங்கல்ல, குர்ஆன் தோத்த வரலாறு உங்களுக்கு தெரியும்ல. பல குர்ஆக்கள் ஹாஃபில குர்ஆன் மனசு இந்த சஹாபாக்கள் மனசுல வைத்துக்கொண்டே மரணித்தார்கள், கிதாபுகள் இல்லை. அப்போ அவங்களாம் குர்ஆனை கடைபிடிக்கலையா? நீங்க சொல்றபடி பார்த்தா அவங்களாம் குர்ஆனை கடைபிடிக்கலையா? அப்போ உங்களுக்கு குர்ஆன் வந்து அவங்களுக்கு குர்ஆன் வரலையா? அப்போ இந்த மாதிரி வேறுபடுத்தி வழங்குங்கிறோம். குர்ஆன் இருக்குது இப்பையும், நீங்க என்னத்தை தான் சேர்த்தாலும் குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கு, அதில் மாற்று கருத்து கிடையாது. இப்பயும் குர்ஆனை படிக்கலாம். நீங்க இவ்வளவு சேர்த்தாலும் அல்லாஹ் உங்க வாயிலிருந்து வர வச்சுட்டான்ல, அதான் சத்தியம்.
நீங்கள் இவ்வளவுதான் சேர்த்தாலும் பகிரங்கமாக இது குரான் கிடையாது, இது நாங்களா சேர்த்து கொண்டது அல்லாஹ் ஒத்துக்கொள்ள வச்சுட்டான்ல. அப்போ குரான் எது இல்லை என்பதை நம்ம தெள்ள தெளிவாக அறியக்கூடிய வகையில் இருக்கிறது. குரானை நாம் என்ன செய்யலாம், பார்க்கலாம், படிக்கலாம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்ரீலங்கா தௌஹீத் சார்பாக டோக்கன் நம்பர் 5. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிய சட்ட அமுலாக்கல் சங்கத்தினருக்கு என்னுடைய பேர் முகமது அமீர் ஹுசைன். நான் பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் உள்ள சர்வதேச இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் சட்டப்பீட மாணவனாக இருக்கிறேன். குர்ஆன் சம்பந்தமான இன்று நடந்த வித்தியாசமான சர்ச்சையிலே அல் குர்ஆன் புத்தக வடிவிலா அல்லது ஓசை வடிவிலா என்ற ஒரு தர்க்கம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அல் குர்ஆன் அதனுடைய நோக்கம் அது பின்பற்றப்படுவதற்கே தான். அந்த அடிப்படையிலே மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறான் என்பதில் கருத்து வேற்றுமை இருக்க முடியாது. அந்த அடிப்படையில் ஜின்கள் ஓசை வடிவிலே தான் அதனை கேட்டு ஏனைய ஜின்களுக்கு அதனை எட்டி வைத்து அவர்கள் பின்பற்றுகின்றார்கள். அவர்களிடத்திலே புத்தக வடிவிலே குர்ஆன் இல்லை என்பதற்காக அவர்கள் குர்ஆனை கொண்டிருக்கவில்லையா? நான் ஏன் இதனை கேட்கின்றேன் சொன்னால், தௌஹீத் ஜமாஅத்தினர் ஓசை வடிவில்தான் குர்ஆனை ஏற்றிருக்கின்றார்கள் என்ற ஒரு தவறான நிலைமை இங்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது உண்மையில் இங்கு விவாதத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஆலிம்கள் தர்க்க பொயின்ஸுக்காக அதனை ஒருவருக்கொருவர் டிட் ஃபார் டேட் செய்து கொண்டார்கள். நான் இங்கு கேட்பது என்னவென்று சொன்னால், தௌஹீத் ஜமாஅத்தினரை நீங்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தினராக ஏற்றுக்கொள்கின்றீர்களா? அவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அகில இலங்கை ஜம்மியத் உலமாவினர் அவர்களையும் உங்களையும் ஏற்றிருக்கின்றார்கள். ஆகவே இவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்துக்குள் அடங்குவார்களா என்ற கேள்வியை மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாம். அருமை சகோதரர்களே, ஒரு சகோதரர் கேள்வி கேட்டார்கள். அதில் கடைசியாக அவர்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், தௌஹீத் ஜமாஅத்தினர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தில் அடங்குவார்களா இல்லை என்று கேட்டார்கள். அது அவர்களிடத்தில் தான் கேட்க வேண்டும், நீங்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தை சேர்ந்தவர்களா இல்லையா என்று. அவர்களுடைய கொள்கை என்ன என்பதை அவர்கள்தான் சொல்ல வேண்டும். அஹ்லு சுன்னா வல் ஜமா என்பதற்கு என்ன வரையறை நடைமுறையில் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறதோ, என்ன வரையறை இருக்கிறதோ அந்த வரையறைக்கு உட்பட்டவர்களாக அஹ்லு சுன்னா என்றால் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இந்த வாசகம் எங்கிருந்து வந்தது, எப்பொழுது வந்தது, வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும். முஅத்தஸிலாக்கள் எப்பொழுது தங்களுக்கு அஹ்லுல் அத்லி வத் தௌஹீத் என்ற பெயரை வைத்தார்களோ, நாங்களெல்லாம் தௌஹீத்வாதிகள் என்ற பெயரை வைத்தார்களோ, அந்த நேரத்தில் அங்கு இருந்த இமாம் ஹசன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலை போன்றவர்கள்தான் இந்த பெயரை இந்த ஹதீஸிலிருந்து தேர்ந்தெடுத்தார்கள். எந்த ஹதீஸிலிருந்து? மா அன அலைஹி வ அஸ்ஹாபி. எந்த கூட்டத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றியடைந்த கூட்டம் என்று சொன்னார்களோ அப்படிப்பட்ட கூட்டத்திற்கு வரைவிலக்கணமாக அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டது மா அன அலைஹி அஸ்ஸுன்னா வ அஸ்ஹாபி அல் ஜமாஆ. இவர்கள்தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்ற பெயருக்கு உரித்தானவர்கள் என்று, சுன்னத் வல் ஜமாஅத்தை உடையவர்கள் என்று அந்த நேரத்தில் தான் இதற்கு இப்பெயர் வழங்கப்பட்டது. எனவே அவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் உடையவர்களா இல்லையா என்பதை அவர்களிடத்தில் தான் என்ன செய்ய வேண்டும், கேட்க வேண்டும். இந்த கொள்கைக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் இருப்பார்கள், இல்லை என்றால் அவர்கள் இருக்க மாட்டார்கள். அதற்கு அடுத்ததாக குர்ஆனுடைய விஷயத்தை கேட்டார்கள். நல்லா விளங்கிக் கொள்ள வேண்டும். ஜின்கள் எப்படி அப்படி என்றால் குர்ஆனை கேட்டார்கள் என்பதாக ஒரு கேள்வியை வைத்தார்கள். நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், குர்ஆன் என்பது பாதுகாக்கப்பட்டது. எந்த விதத்தில் பாதுகாக்கப்பட்டது? மனிதர்களின் உள்ளங்களிலும் பாதுகாக்கப்பட்டது, அதே போன்று ஏடுகளிலும் பாதுகாக்கப்பட்டது. எனவே ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருப்பதை பார்த்து நாம் எப்படி குர்ஆன் என்று சொல்கிறோமோ, அதே போன்று ஏடுகளில் பாதுகாக்கப்பட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த குர்ஆனுக்கும் குர்ஆன் என்று நாம் சொல்கிறோம். இந்த குர்ஆன் என்று நாம் சொல்லக்கூடிய இதைத்தான் காலையிலிருந்தே இதற்கு முன்னால் கேட்ட கேள்விக்கும் பதிலாக என்ன செய்தார்கள், சொன்னார்கள். குர்ஆன் என்பது
அவர்கள் சொன்னார்கள் இது ஒரு குர்ஆன் என்று இதற்கு சொல்ல முடியாது, அதாவது குர்ஆனின் மீது அறிவிக்கக்கூடிய ஒரு சாதனம்தான். எப்படி சிடியில் இருக்குதோ அல்லது பென்ட்ரைவில் இருக்குதோ அது மாதிரி இதில் இருக்கிற ஒரு சாதனம் என்று என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. நாங்கள் எப்பொழுதும் ஒளி வடிவில் குர்ஆன் இல்லை என்று சொல்லவில்லை. அல்லாஹ் குர்ஆனை எப்படி உள்ளங்களில் பாதுகாத்தானோ, மனித உள்ளங்களில் பாதுகாத்தானோ, அதோடு மட்டும் இந்த குர்ஆனுடைய பாதுகாப்பு முற்று பெற்று விடவில்லை, ஏடுகளின் மூலமாகவும் அல்லாஹ் இதை பாதுகாத்திருக்கிறான். எனவே நாங்கள் ரெண்டுக்கும் குர்ஆன் என்று தான் சொல்கிறோம். மீதியை சொல்.